ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 3.35 கோடி பேர் வாக்களித்தனர். தமிழ்நாட்டில் தற்போது பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 4 கோடி பேர் வாக்களித்துவிட்டனர். கடந்த 2021 6.29 கோடி வாக்காளர்களில் பிற்பகல் 3 மணிக்கு 3.35 கோடி பேர் வாக்களித்திருந்தனர். தற்போது 3 மணி நிலவரப்படி சுமார் 4 கோடி பேர் வாக்களித்துவிட்டனர். விவரங்களை ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விவரங்கள். கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளிலே 75 லட்சம் வாக்குகள் இதுவரை கடந்த முறை பதிவானதை காட்டிலும் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. இந்த 75 லட்சம் வாக்குகளும் யாருக்கு சாதகமாக போக போகின்றன என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள் 75 லட்சம் என்னும் பொழுது மொத்த வாக்கிலே. எனவே அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்க போகின்றது என்பதுதான் பலருக்கும் இப்பொழுது வியப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகின்றது. மாவட்ட வாரியாக பார்த்தோம் என்றால் பல மாவட்டங்களிலே 70% தாண்டி இருக்கின்றது. தருமபுரி மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம், பெரம்பலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளிலெல்லாம் 70% காட்டிலும் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று வாக்குப்பதிவு சதவீதம் பெரம்பலூரில் எல்லாம் 70% கடந்து தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. மேற்கு மாவட்டங்களிலே கணிசமாக வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் கணிசமாக வாக்குகள் அதிகரித்திருக்கின்றன. SIR மூலமாக இந்த இரட்டை பதிவு கொண்டவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகின்றது. என்றாலும் கடந்த முறை வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை இந்த முறை வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சதவீத கணக்கு அடிப்படையில் பார்ப்பதை காட்டிலும் இந்த எண்ணிக்கையும் முதன்மையாக பார்க்கப்படுகின்றது. கடந்த 2021 பிற்பகல் 3 மணி அளவில் 53.35% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 3 மணிக்கே 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது 3 மணிக்கு 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வாக்குப்பதிவு குறித்தான மேலும் தற்போதைய நிலவரம் என்ன? மேலும் விவரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 65 முதல் 70 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் SIR பணிகள் காரணமாகத்தான் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது என்கின்ற ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டாலும் கூட மொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கையில் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 60 முதல் 70 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி கொண்டே இருக்கின்றது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எனவே SIR மட்டுமே இதற்கு காரணமா என்ற ஒரு கேள்வியை இது அரசியல் களத்தில் எழுப்பி இருக்கின்றது. அதாவது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டதன் காரணமாக சதவீதம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த முறை வாக்களித்தவர்களே மீண்டும் வாக்களித்தால் கூட கடந்த முறை 60% இருந்தது. இந்த முறை ஒரு 70-75% உயர்த்தி காண்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்து முன்வைத்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை கணக்கு வைத்து பார்க்கும் பொழுது கடந்த முறை 3 மணிக்கு வாக்களித்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 3.35 லட்சமாக இருந்தது. இந்த முறை 3 மணிக்கு வாக்களித்திருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 4 கோடியாக இருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 65 முதல் 70 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. இதுவே ஒரு 10 முதல் 15% அளவிற்குரிய வாக்குகள் என்பதன் காரணமாக இது வாக்காளர்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் அதிகரித்திருப்பதை உறுதி செய்து காட்டுகின்றது. SIR போன்ற பணிகள் மட்டும் காரணமல்ல, கடந்த முறையோடு ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களுடைய பட்டியலில். ஆனால் அப்படி இருந்தும் இந்த முறை கடந்த முறை வாக்களித்ததை காட்டிலும் 3 மணி அளவில் வைத்து பார்க்கும் பொழுது கூட
கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த கணக்கை பார்க்கும் பொழுது இந்த 65 லட்சம் என்பது ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.